வருகிற 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக 20 இடங்கள் கூட வெற்றி பெறாது என்கின்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கு. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியிலிருந்து ஒருவராக நீக்கிக் கொண்டே வருகிறார். மேலும் எடப்பாடி அவர்களின் அதிமுகவிலிருந்து மிக பெரும் தலைகள் அனைத்தும் திமுகவில் மாறப்போவதாக தற்போது தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளது. ஏற்கனவே ஓபிஎஸ், செங்கோட்டையன் போன்ற மிக முக்கியமான அமைச்சர்கள் அனைவரையும் அதிமுகவில் அடிப்படை உறுப்பினரிலிருந்தும் நீக்கி அவர்களை பதவி விலக்கினார். அது அதிமுகவுக்கு மிக பெரும் ஆபத்தாக முடிந்தது. மேலும் அவர்கள் அனைவரும் ஒரே அணியாக திரண்டு அதிமுகவுக்கு எதிராக செயல்படுகின்றனர். திமுகவில் அவர்கள் தஞ்சம் புக போவதாக தற்போது அறிவிப்பு வெளியானது. அது மட்டும் இல்லாமல் நவம்பர் 5ஆம் தேதி விஜய் அவர்கள் பேசுகையில் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் மட்டுமே தான் போட்டி, அதிமுகவுடன் தான் ஒருபோதும் இணைய மாட்டேன் என்கின்ற விஷயத்தை வெளிப்படையாக பேசியிருந்தார். இதனால் அதிமுகவின் திட்டம், அதாவது எடப்பாடியின் திட்டம் தவிடுபொடியானது. தாவேகா தம்முடன் கூட்டணி வைக்கும் என்கின்ற நிலையில் இருந்தார். ஆனால் தற்போது அது தவிடுபடியாகிவிட்டது. மேலும் தற்போது பாமக மட்டுமே அதிமுகவோட கூட்டணி வைக்கும் என்கின்ற நிலை வந்துள்ளது. ஆனாலும் பாமக ஏற்கனவே அந்த கட்சியே இரண்டாக பிளவுபட்டு உள்ளது. அங்கே தலைமைக்கு போட்டி இருப்பதால் பாமக எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு உறுதுணையாக இருந்து வெற்றியடைய செய்யும் என்பது நம்மால் கணிக்க முடியவில்லை. தொடர்ந்து விஜயும் கூட்டணிக்கு வருவார் என்று நினைக்கப்பட்டது. அதுவும் தற்போது சிம்ம சொப்பனமாகிவிட்டது. மேலும் ஓபிஎஸ் அவர்கள் தனது கட்சி கூட்ட மீட்டிங்கில் தாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவது உறுதி, அதற்கான புதிய அரசியல் வியூகங்களை தாம் எடுத்துள்ளோம் என பேசியிருந்தார், நம்பிக்கை ஊட்டியிருந்தார். ஆனாலும் அந்த நம்பிக்கை தவிடுபொடியாகிவிட்டது. வெளியே அந்த அமைச்சர்கள் அனைவரும் அதிமுகவில் ஒற்றுமை இல்லை, இனி அதிமுகவில் இருந்து பிரயோஜனம் கிடையாது, அதிமுக ஜெயிக்காது, அதனால் திமுகவுக்கு தாவி விடலாம் என்கின்ற யோசனையில் தற்போது அனைத்து அமைச்சர்களும் உள்ளதாக சொல்லப்படுகிறது. அதிமுகவுக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும் எனவும், அதிமுகவுக்கு எதிராக ஒரு அணி திரள்வதாகவும், அந்த அணியை கூண்டோடு சேர்ந்து திமுகவில் இணைய போவதாகவும் தகவல்கள் வெளிவந்த வண்ணம்தான் உள்ளது. இதேபோலதான் 2011 ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அம்மை அவர்கள் அதிமுகவில் வெற்றியடைய செய்தார். அதாவது அதிமுகவிலிருந்து வெளியேறினாலும் அனைவரையும் உள்ளே இழுத்து கொண்டு அவர் அதிமுகவை ஒருங்கிணைத்து வெற்றியடைய செய்தார். மேலும் விஜயகாந்தோடு கூட்டணி வைக்க அவருக்கு விருப்பமில்லை என்றாலும் விஜயகாந்தை கூட்டணி வைத்து அவரோடு சேர்ந்து ஒரு நம்பிக்கையுள்ள நம்பகத்தனமான ஒரு கூட்டணியை அமைத்து அவர் வெற்றி என்னும் வாய்ப்பினை பறித்தார். ஆனால் தற்போது எடப்பாடி பழனிசாமி 6 மாத காலங்களாக கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தும் மிக பெரும் கட்சி எதுவும் கூட்டணியில் இணையவில்லை. இதனால் எடப்பாடிக்கு பலத்த பின்னடைவு ஏற்பட்டதாகவும், இனி எடப்பாடியோடைய அதிமுகவில் எந்த கூட்டணி கட்சிகளும் இணைய போக இல்லை அப்படின்ற தகவலும் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் அதிமுகவின் தொண்டர்களே அதிமுக கட்சியின் எதிர்காலம் என்ன ஆகும் என்கின்ற கேள்விக்குறி எழுப்பியுள்ளனர். மேலும் தங்களுக்கு இதை நினைத்தால் பயமாக உள்ளது. அதிமுக என்ற கட்சியே தமிழ்நாட்டில் இல்லாமல் போய்விடுமோ? ஏனென்றால் தொடர்ச்சியாக மைத்ரேயன், அன்வர் ராஜா போன்ற மிக முக்கியமான அமைச்சர்கள் அனைவரும் திமுகவில் கடந்த சில வாரங்களாக இணைந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். மேலும் இது போன்ற தொடர்ந்து கட்சி தாவல்கள், அதிமுகவிலிருந்து முக்கிய தலைகள் திமுகவுக்கு மாறுவதால் திமுகவின் தலைமை மேலும் வலுப்பெற்றது எனவும், அதனால் கூட்டணி கட்சிகளுக்கு, அதாவது கூட்டணி என்கின்ற விஷயத்தில் அவருக்கு பயமில்லை. அதனால் தொகுதி பங்கீடை மட்டுமே தற்போது அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். கடந்த தேர்தலில் அவர் அமைத்த தேர்தல் வியூகங்கள் தற்போது தேவையில்லை. ஏனால் தேர்தலில் கூட்டணி என்பது மிகவும் வலுவாக உள்ளது. அதனால் தொடர்ந்து அதிமுக தான் தனது கட்சியை வலுப்படுத்த வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அதற்கு சரிபட்டு வருவாரா என்கின்ற கேள்விகளும் எழுந்துள்ளது. தொடர்ந்து செங்கோட்டையன், ஓபிஎஸ் போன்ற மிக முக்கியமான அணியினர் அனைவரும் விஜய் தலைமையில் கூட்டணி சேருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. எடப்பாடி அவர்கள் விஜயோடு பேச்சுவார்த்தை நடத்தியும் அது பிரயோஜனம் இல்லை. விஜய் கண்டிப்பாக முதல்வர் வேட்பாளராகவே எதிர்பார்க்கிறார் என சொல்லப்படுகிறது. அதனால் அதிமுகவுக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது.